இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்க நகை கடன் ரிசர்வ் வங்கியோடைய புதிய இஎம்ஐ முறை. இந்திய ரிசர்வ் வங்கி தங்க நகை கடன்களுக்காக புதிய நடைமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். நகை கடனை திருப்ப செலுத்த முடியாமல் ஏலத்திற்கு செல்லும் நிலையை தவிர்க்க வாடிக்கையாளர்களுக்கு மாதாந்திர தவணை முறை இஎம்ஐ வசதியை கொண்டு வர ஆர்பிஐ யோசித்து வருகிறது. பொருளாதார சூழலில் மொத்தமாக பணம் செலுத்த முடியாதவர்கள் இனி அசல் மற்றும் வட்டியை பிரித்து மாதந்தோறும் எளிதாக கட்ட இந்த திட்டம் வழிவகை செய்யும். மேலும் வங்கிகள் தன்னிச்சையாக நகைகளை ஏலம் விடுவதை கட்டுப்படுத்தவும் கடன் வாங்குவோரின் திருப்பி செலுத்தும் தகுதியை ஆய்வு செய்யவும் வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொதுமக்கள் தங்கள் நகைகளை தவறவிடாமல் பாதுகாப்பாக மீட்பதற்கு வாய்ப்பு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியன் வங்கி மற்றும் கனரா வங்கி உள்ளிட்ட அனைத்து பொதுத்துறை வங்கி மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு இந்த வழிகாட்டுதலை மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ என்ன நீங்கள் பண்ணணும் அதை பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்குறதுங்க. தற்பொழுதைய சிக்கல்கள் நடைமுறையில் இந்த கடன்களை வங்கிகள் உங்களுக்கு கொடுக்கறதுல என்னென்ன சிக்கல் ஏற்படுது, இந்த சிக்கல் எப்படி நீங்கள் எளிமையாக கடனை வாங்கி அடைக்க முடியும். 51% தாண்டிய தங்க நகை கடன்கள் கடந்த செப்டம்பர் நிலவரப்படி 51%க்கும் அதிகமான கடன்கள் பெற்றிருக்கிறார்கள். ஏன் இந்த அதிகரிப்பு? தங்கத்தின் மதிப்பு தொடர்ந்து உயர்ந்து கொண்டே செல்வதும் மக்களின் எதிர்பாராத பொருளாதார சூழ்நிலைகளும் இதற்கு முக்கியமான காரணமாக அமைகிறதுங்க. ஸோ மொத்த தொகை அப்படியே பார்த்திங்கன்னா உங்களை ஒரு பொறி மாதிரி இருக்கிறாங்க. கடன் அவசர தேவைகளுக்காக தங்கத்தை அடகு வைத்து பணம் பெறுதல், மாதந்தோறும் வட்டி கட்டாததால் அசலுடன் வட்டி சேர்ந்து கொண்டே போகும். ஒட்டு மொத்தமாக பெரிய தொகை. கடனை மீட்க நினைக்கும் பொழுது அசலும் வட்டியும் சேர்ந்து கட்ட முடியாத ஒரு பெரிய தொகையாக மாறுதல், பணத்தை கட்ட முடியாத நிலையில் வங்கியால் நகை ஏலம் விடப்படுதல், இது எல்லாத்தையுமே தவிர்க்க பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான உள்விவகாரத்தை எல்லாத்தையுமே முடிக்க முறையற்ற ஏலங்கள், பல வங்கிகளின் நகைகள் சரியான விதிமுறைகளின்படி ஏலம் விடப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு. வங்கி ஊழியர்களே தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஏலம் நகைகளை சொந்த பயன்பாட்டிற்கு வழங்குவதாக ஆர்பிஐக்கு புகார்கள் வந்திருக்கு. ஆர்பிஐடைய அதிரடி. தி எக்கனாமிக்ஸ் ஆஃப் இந்தியா அதிகாரப்பூர்வ புகாரை தொடர்ந்து இந்த முறைகேடுகளை தவிர்க்க ஆர்பிஐ களமிறங்கியிருக்கு. அனைத்து பொருளாதார நிறுவனங்களுக்குமே வங்கிகள், பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கிகள், தனியார் நிதி நிறுவனங்கள் அனைவருக்குமே இதை இஎம்ஐ முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ தகுதி சரிபார்ப்பு, ஹோம் லோன் அல்லது தனிநபர் கடன் பர்சனல் லோன் வழங்குவதை போல வாடிக்கையாளரின் திருப்பி செலுத்தும் திறனை ஆராய்ந்த பிறகு இந்த நகைக்கடன் வழங்கப்பட வேண்டும். இஎம்ஐ வசதி மூலமாக இனி கட்ட வேண்டும். கடனை திருப்பி செலுத்த இந்த தகுதி சரிபார்ப்பு அவசியம். வருட முடிவில் மொத்தமாக கட்டும் முறைக்கு மாறாக அசலையும் வட்டியும் சேர்த்து மாத தவணையாக செலுத்தும் வசதியை வங்கிகள் வழங்க வேண்டும். ஸோ பழைய முறையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறைகள் கிடையாது. ஆனால் புதிய முறைகளை நகையின் மதிப்பு திருத்தி செலுத்தும் அடிப்படையில் கடன் எளிதாக மாத தவணை மூலம் சிறுக செலுத்துதல், நகை பாதுகாப்பாக இருக்கும், சுலபமாக மீட்டிடலாம். சுமையை குறைக்கும் இஎம்ஐ வசதி அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு நபர் 10,000 ரூபா வாங்குறாரு அப்படின்னா 2,000 ரூபா வட்டி சேர்த்து 12,000 ரூபா மொத்த தொகை. ஸோ ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 12 மாதங்களாக பிரித்து 1000 ரூபா செலுத்தினா உங்களுடைய வட்டி ப்ளஸ் அசலையும் சேர்த்து செலுத்துவதில் எளிமையாக முடிஞ்சிடும். இது ஒரு இஎம்ஐ தொடக்கம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது உதாரணமாக இந்த மாதிரி சொன்னது இருண்ட காலத்திலிருந்து வெளிப்படைத்தன்மைக்கு இதை கொண்டு வராங்க. பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கிகளில் கடன் பெறும்பொழுது இஎம்ஐ வசதியை கேட்பது இனி உங்கள் உரிமை. மாதாந்திர தவணையில் செலுத்துவதால் நகை ஏலத்திற்கு போகும் என்ற அபாயம் இனி இல்லை. முறைகேடுகள் தடுக்கப்படும். கடன் பெறும் பொழுதே உங்கள் பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப 3, 6 அல்லது 12 மாதங்கள் பணத்தை செலுத்தி செலுத்தும் காலத்தை திட்டமிட்டு கடனை பெற்றுக்கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.